அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு உருது தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட முஸ்லீம் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் போய் காட்டும்போது அவங்க படித்து இது அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. நான் துபாயில் இருக்கேன் அப்படிலாம் அந்த அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவனது தலைவிதியை யாராலும் மாற்றியமைக்க முடியாது என்று கூறி வந்த நிலையில் தற்போது ஆவிகள் ஒருவனது தலைவிதியை மாற்றி அமைக்கும் என்று ஆவி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஒரு காலத்தில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்றது பேசிக்காக இருந்துச்சு. அப்புறம் விஞ்ஞானத்தில் உள்ள சில வழிமுறைகள் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் பொழுது ஆணும் பெண்ணும் சேராமலேயே குழந்தை பெற்றுக்க முடியும் என்ற விதி மாற்றப்பட்டு விட்டது. அது விஞ்ஞானத்துக்கு மட்டுமே பொருந்தின விஷயம் இல்லை. நடைமுறை வாழ்க்கையிலே சில விஷயங்கள் தெரிந்து கொண்டோம் என்றாலே விதியை மாற்ற முடியும். இந்த ரூட்டில் போயிட்டு இருந்தீங்கன்னா சேரும் சகதியும் இருக்கும், வண்டி சிக்கலில் மாட்டிக்கும், உங்களுக்கு ஆபத்து இருக்குதுன்னு முதல்லையே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாங்கள் வேறு ரூட்டை பிடிச்சி போயிடலாம். தெரியலன்னா நேராக போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுவோம். ஸோ அதனால் விதியை மாற்றுவது என்பதே வழிமுறைகளை அல்லது ஒரு சில தனிப்பட்ட துறைகள் மீது இருக்கிற அட்வான்ஸ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணும் பொழுது சில விதிகளை நம்ம மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். விஞ்ஞான விதிகளும் ஒரு கட்டத்தில் இருந்த மாதிரி இன்னொரு கட்டத்தில் இல்லை, விதிமுறைகள் மாற்றப்பட்டுக்கிட்டே வருது. அதனால் விதியை மாற்ற முடியுன்றது இப்போதைக்கு சாத்தியம்தான். அது எல்லா துறைக்கும் பொருந்தும், அது ஆவிகளுடைய துறைக்கும் கண்டிப்பாக பொருந்தும். இதில் ஆச்சரியமான மற்றொரு தகவலும் ஒருவரது மரண காலத்தை கூட ஆவிகளின் உதவியோடு தள்ளி போடலாம் என்பதுதான். அத்தோடு ஆபத்தான கேன்சர் போன்ற நோய்களை கூட ஆவிகள் குணப்படுத்தி இருக்கின்றன என்கிற தகவலை ஒப்புக்கொள்வதில் நாம் முரண்பட்ட போது பல ஆதாரங்களையும் ஹரி நம்மிடம் அளித்தார். ஒருத்தருக்கு கேன்சரு பெரிய குழந்தை அளவுக்கு அது கட்டி வளர்ந்துருக்கு, ஒரு கை குழந்தை அளவுக்கு வயிற்றில் கட்டி வளர்ந்துருக்கு. அந்த அம்மா வந்தாங்க, இந்த மாதிரி கேன்சரு, இந்த மாதிரி நான் அவ்வளோதான் முடிஞ்சிடும், என் லைஃபே முடிஞ்சிடும் அப்படின்னு. ஆவிகளோட பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டு அவங்க வந்து ஆப்ரேஷன் முடிஞ்ச கையோட அந்த கேன்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு, ரொம்ப நல்லாவே இருக்காங்க. அது வந்து என்னுடைய புக்கில் ஆதாரபூர்வமாக அவங்களுடைய அட்ரஸோடு நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஈவன் எனக்கே பிளாடரில் கேன்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து ஸ்டான்லியில் ஒரு 6 மாதம் இருந்தேன். அப்போ நான் எங்கள் அப்பாவை தான் வணங்கிட்டு இருப்பேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, நீ ஆவி அது இதுன்னு சொல்கிறியப்பா, உனக்கு ஆவி ஒன்றும் செய்யலையா, நக்கலாகவும் கிண்டலாகவும் தான் இருந்தது அது. அப்போ நான் சொன்னேன், ஆவிகள் மூலமாக நான் இதுலேருந்து ரிலீவ் ஆகிடுவேன், கரெக்டாக இந்த ஜூன் இந்த தேதியில் நான் ரிலீஸ் ஆகி எனக்கு ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பிளாடரை கம்ப்ளீட்டாக எடுத்துடணுன்றது தான் அவங்களுடைய கான்செப்ட். ஆனால் பிளாடரை எடுக்கணுன்னா சிஸ்டாஸ்கோப்பி போட்டு பார்த்தாங்க. பார்க்கும்போது அந்த கட்டியினுடைய சிம்டமே இல்லாமல் போச்சு. அதில் ஒன்று மருத்துவர் ஒருவரின் கடிதம். இவையெல்லாம் எப்படி சாத்தியம்? நோய்களை ஆவிகளை குணப்படுத்துகின்றன என்றால் மருத்துவர்களே தேவையில்லையே, ஆவிகளை வரவழைத்து குணப்படுத்தி விடலாமே என்ற எதிர்கேள்வியை முன்வைத்த போது அவர் சொன்ன பதில், எல்லா ஆவிகளாலும் எல்லாமும் செய்துவிட முடியாது. ஜோதிடராக இருந்தவர் உயிரிழந்தார், ஜோதிடத் துறையிலும், மருத்துவர் உயிரிழந்தால் மருத்துவ துறையிலும் ஆவிகளாக வந்து நல்ல பலனை தர முடியுமே தவிர எல்லா ஆவிகளுக்கும் எல்லாவற்றையும் செய்யும் வல்லமை இருக்காது என்று அவர் கூறினார். பல நாட்கள் திருமணமாகாத பலருக்கு ஆவிகளின் ஆசியில் திருமணமும் நடந்திருக்கிறதாம். அதே நேரம் குழந்தை பாக்கியத்தையும் ஆவிகள் தருகின்றனவா? இவர்கள் தியாகராய நகரைச் சேர்ந்த தம்பதி. பல ஆண்டுகள் குழந்தை பேறு இல்லாமல் மனமுடைந்து வந்த நேரத்தில் ஆவிகளின் துணையோடு பூஜை நடத்தி பரிகாரம் செய்து குழந்தை பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. ஆவிகள் மூலம் பரிகாரம் செய்வதற்கு முன்னர் இந்த தோற்றத்தில் இருந்த இந்த வாலிபர் ஆவி மூலம் பரிகாரம் செய்த பிறகு தற்போது இத்தகைய தோற்றத்தை பெற்றுவிட்டதாகவும் கூறுகிறார்கள். கடவுளை குறித்த சர்ச்சையைப் போலவே ஆவிகளை குறித்த சர்ச்சைகளும் நீண்ட காலமாகவே இருந்து வருகின்றன. கடவுள் பெயரால் சிலர் சுயலாபம் அடைவதைப் போல ஆவிகள் பெயரால் சிலர் சுயலாபம் அடைவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும்
உண்மையாக நடப்பதை ஒருவர் மட்டுமே கூறிக்கொண்டிருக்கையில் பலரும் அவற்றை ஒப்புக்கொள்ளும் வேளையில் அவை உண்மையில்லை என்ற வாதத்தில் வலு குறைகிறது. ஆவிகளுடன் பேசுவது என்பது ஆய்வு நிலையில் பலரும் ஒப்புக்கொண்டாலும் ஆவி மூலம் எதிர்காலத்தை அறிய முடியும், குழந்தை பேறு கிடைக்கும், நோய் நீங்கும், மரணத்தை தள்ளி போடலாம் என்பன போன்ற கருத்துக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இல்லை. தனக்குள்ள ஜோதிட அறிவு அல்லது நுண்ணறிவு போன்றவற்றால் சிலவற்றை சாத்தியப்படுத்தலாமே தவிர கடவுள் என்பவர் செய்வதாக கூறப்படும் வேலைகளையெல்லாம் ஆவிகள் மூலம் செய்ய முடியும் என்று தோன்றவில்லை என்பதே பெரும்பாலான ஆய்வாளர்களின் கருத்து.